வணக்கம் ஆபரகம். திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு 23 கட்டுப்பாடுகளுடன் காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். திருச்சியில் தனது பிரச்சாரத்தை 13ஆம் தேதி தொடங்கும் தாவேக தலைவர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து டிசம்பர் மாதம் இறுதி வரை பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த பிரச்சாரத்தில் ஆளுகின்ற திமுக மற்றும் மத்திய அரசு விமர்சனம் செய்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக கடந்த வாரம் சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் திருச்சி மாநகர காவல் ஆணையர் சாமியை சந்தித்து மனு அளித்த நிலையில் காவல்துறையின் பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு திருச்சி மரக்கடையில் பிரச்சாரம் செய்து கொள்ள திருச்சி மாநகர காவல்துறை அனுமதி அளித்தனர். இந்த தகவல் வெளியாகிய நிலையில் காவல்துறை தரப்பில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் தாவேக தலைவர் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்பது தொடர்பாக இன்று தாவேக வழக்கறிஞர் பிரிவு சென்னை மண்டல பொறுப்பாளர் ஆதித்ய சோழன், இமய தமிழன் ஆகியோர் திருச்சி மாநகர துணை ஆணையர் அலுவலகத்தில் வருகை புரிந்தனர். அங்கு திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் சிபின் மற்றும் தெற்கு துணை ஆணையர் ஈஸ்வரன் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருச்சி மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்துள்ளனர். குறிப்பாக வாகனம் நிறுத்தும் இடத்தை தேர்வு செய்வது, விஜய் பிரச்சார வாகனத்திற்கு முன்பும் பின்பும் அதிக அளவில் 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வரக்கூடாது உள்ளிட்ட 23 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மரக்கடையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 30 நிமிடம் மட்டுமே பேச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10:30 மணி அளவில் இருந்து 11 மணி வரை அவர் அந்த இடத்தில் பேச முடியும். காலை 9:30 மணி அளவில் மரக்கடை பகுதிக்கு தொண்டர்களை அழைத்து வர வேண்டும். ரோட் ஷோ நடத்தக்கூடாது. விஜய் வரும்பொழுது அவருடைய வாகனத்துக்கு முன்பு பின்பு 5 வாகனத்திற்கு மேல் வரக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடு விதித்துள்ளனர். அதாவது மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செய்து கொள்ள வேண்டும். இந்த சுற்றுப்பயண கூட்டத்திற்கு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அழைத்து வரக்கூடாது. பொதுமக்கள் யாருக்கும் போக்குவரத்து இடையூறு செய்யக்கூடாது. கூம்பு வடிவ, அதாவது அதிக ஒலி எழுப்பக்கூடிய கூம்பு வடிவ ஸ்பீக்கர்களை வைக்கக்கூடாது. தாவேக தொண்டர்கள் மிக நீளமான குச்சி மற்றும் கொடிகளை கொண்டு வரக்கூடாது. பள்ளி, கல்லூரி, விமான நிலையத்திற்கு செல்பவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என பல்வேறு 23 நிபந்தனைகளை திருச்சி மாநகர காவல்துறை விதித்துள்ளனர். திருச்சி மாநகர காவல்துறை தெரிவித்த 23 நிபந்தனைகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பொதுமக்களிடையே திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சார பயணத்திற்கான காவல்துறையின் அனுமதி கடிதம் மாநகர துணை ஆணையர் அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர் இன்று பெற்றுக்கொண்டனர். அபரகம்.